அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் திகதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலமை 10 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இந்த அமைப்பினருக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்ற மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி ஏற்பட வழிவகை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக முதலில் 25 நிமிடங்கள் இசை தியானம் நடைபெறும். தியானத்தை சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து வழிநடத்துவார். அவரே பிரபஞ்ச நன்றியும் கூறுவார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஆர் தில்லராஜன் மாஸ்டர் கனடாவிலிருந்து இணைந்து வாழ்க்கையின் உண்மையான நோக்கம், நமது ஆன்மீக பயணம் என்ற அருமையான தலைப்பில் பேச உள்ளார். அதன் பின் கலந்துரையாடல் நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியை 9:30 மணிக்கு நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று உத்தேசித்திருக்கிறோம். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. இப்பொழுது சரோ மாஸ்டரை தியானத்தை வழிநடத்தும்படி தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி. நன்றி சதா மாஸ்டர். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணைய வழி தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கமும், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு, மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் தொடர்ந்து 25 நிமிடங்கள் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவிர்த்துக் கொள்ள முடியும். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. இன்று தியானத்தின் போது மன இனிமையை தரும் ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்துக்கு செல்வோம். நன்றி. மாணவன் படித்தவர் ரஞ்ச தயாளன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டாக்டர். அவர் பேசும்பொழுது எவ்வாறு எமது இதயத்தை பாதுகாக்கலாம் நல்லபடியாக ஒரு வாழ்க்கைக்கு என்ற இதிலே நான் கேட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தியானத்தையும் உங்கள் உரையையும் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த காலகட்டத்தில் உலக சமாதானத்துக்கும் இந்த வயதில் எத்தனையோ வேலைகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த எல்லாவற்றையும் விட்டு ஒன்றாக இணைந்து இந்த விதமாக ஒரு தியானத்தில் ஈடுபட்டதை நினைக்க எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால்
எனது வாழ்க்கையில் நான் 1978ஆம் ஆண்டு இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்தேன். ஆரம்பித்துவிட்டு 1980ஆம் ஆண்டு நான் ஸ்ரீலங்கா போயிருந்த கட்டம். அப்பொழுது நான் லண்டனில் இருந்தேன். ஸ்ரீலங்கா போன கட்டம் அம்பாறையிலே ஒரு என்னுடைய அண்ணனுடன் வேலை செய்கின்ற ஒரு வேன் டிரைவரிடம் அவர் அந்த ரேகைகளையும் பார்த்து உங்கள் பெயர்களையும் பார்த்து உங்களுக்கு ஏதாவது சொல்லுவார். அப்ப நான் என்னுடைய ரேகைகளையும் காட்டி என்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அப்ப நான் சொன்னேன் என்னுடைய பெயர் தில்லை ராஜன் என்று. அப்ப உடனே சொன்னார், நீர் உடனடியாக இந்த பெயரை மாற்றி அமையும். ஏனென்றால் இந்த பெயரை வைத்திருக்கிறவர் ஒருபோதும் சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ நான் சொன்னேன், ஏன் அவ்வாறு சொல்லுகிறீர்கள் என்றால், இந்த பெயர் எனது பெற்றோரால் எனக்கு சூட்டப்பட்ட பெயர். அது தில்லை என்றால் அது சிதம்பரத்தில் ஒரு இடத்தை குறிக்கும். அது சிவனுடன் சம்பந்தப்பட்டது. ராஜன் என்றால் ராஜா. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெயருள்ள மனிதன் சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாது என்றுதான் அவருடைய கருத்து. இப்ப நான் சொன்னேன், இது நீங்கள் கடவுள் என்னை சந்தித்து விட்டார். இது நீங்கள் முதல் சொல்லியிருந்தால் பரவாயில்லை, ஆனால் இப்பொழுது அது பின்தங்கி போட்டது என்று நான் அவருடன் சிரித்து உரையாடினேன். ஏனென்றால் எமது சமுதாயத்தில் கடவுளுடன் வாழ்க்கை, அதாவது ஒரு ஆன்மீக பயணம் வாழ்க்கை என்றால் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு முதுமை அடையும் போதுதான் ஆன்மீகத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்பு எமது கலாச்சாரத்தில் இருந்து வருகிறது. முதல்ல நீர் படியும், நல்ல பணத்தை பெறும், அந்த பணத்தோடு நல்ல சந்தோஷமாக குடும்பத்தை அமைத்து விட்டு சில பேர், என்னுடைய சில சொந்தங்கள், அவர்கள் அதை விட்டு இமயமலை நோக்கி தியானத்துக்காக போய் அப்படியே வராமல் போனவர்களும் உண்டு. சில பேர் சுவாமியாக போய் கோயில்களில் இருந்தவர்களும் உண்டு. அப்படி வித்தியாசமாக போயிருக்கிறார்கள். ஆனால் நான் இளம் வயதிலேயே இந்த ஆன்மீகத்தினால் ஈடுபட்டு பலவிதமான வேலை திட்டங்களினூடாக வேலை செய்து பல அனுபவங்களையும் பெற்று வந்திருக்கிறேன். உங்களுடன் இந்த சில நேரத்தில் வாழ்க்கையின் உண்மையான நோக்கமும் நமது ஆன்மீக பயணம் என்ற தலைப்பில் ஒரு சிற்றுரை வழங்க இருக்கின்றேன். எங்களுக்கு உள்ளே எழும்பும் ஒவ்வொரு கேள்வி இருக்கின்றது. சில பேர்களுக்கு இந்த கேள்வி இளம் வயதில் வரலாம், ஆனால் சில பேர்களுக்கு இது வயது கூட கூட இது வரலாம். இந்த உலகில் மனிதன் அனுபவிக்காதது எதுவும் இல்லை. இன்பம், துன்பம், சேர்க்கையும் பிரிவும், வெற்றியும் தோல்வியும் எல்லாவற்றையும் கடந்து வந்த பிறகுதான் மனிதன் ஒரு அமைதியான கேள்வியை தன்னிடம் கேட்கின்றான். இந்த வாழ்க்கை உண்மையில் எதற்காக? இந்த கேள்வி இளம் வயதில் பெரியதாக எழாது. வாழ்க்கை நிறந்திருக்கும் போது மனிதன் ஓடிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஓட்டம் மெல்ல குறையும் போது, உடல் சோர்வடையும் போது, மன அமைதியை நாடும் போது, அப்போதுதான் இந்த கேள்வி தெளிவாக ஒலிக்கிறது. இந்த கேள்வி பலவீனத்தின் அடையாளம் அல்ல. இது மனிதன் ஆன்மீக வளர்ச்சிக்கு தயாராகிவிட்டான் என்பதன் அறிகுறி. கடவுள் யார்? இந்த கேள்வி பல பேர்களுக்கு இருந்திருக்கின்றது. பயத்தின் மையமாக நாங்கள் கடவுளை அணுகிறோமா, அல்லது தேவையின் அடிப்படையில் கடவுளை அணுகிறோமா, அல்லது அன்பின் அடிப்படையில் கடவுளை அணுகிறோமா? படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முன்பாக நாம் முதலில் கடவுளை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். கடவுள் என்றால் பலரின் மனதில் ஒரு எண்ணம் உண்டு.
தண்டனை கொடுக்கும் அதிகாரம் உள்ள ஒரு கடவுள் தவறுகளை பதிவு செய்யும் நீதிபதியாக இருக்கிறார் என்ற ஒரு பயத்தை உருவாக்கும் ஒரு சக்தி. இப்படி செய்யாங்கோ கடவுள் உங்களுக்கு தண்டித்து விடுவார், அப்படியான ஒரு பயபக்தி. ஆனால் மனிதன் உள்ளுக்குள் இருக்கும் மனச்சாட்சி இதை ஒத்துக்கொள்ளாது. ஏனென்றால் மனிதன் அன்பை அனுபவிக்கும் போதுதான் உண்மையான அமைதியை உணர்கிறான். பயத்தில் இல்லை, தண்டனையில் இல்லை, அன்பில் தான். இதன் அர்த்தம் என்ன? கடவுள் அன்பின் மூல காரணமாக இருக்கின்றபடியால் தான். அன்பு தனியாக இருக்க முடியாது. அன்பு வெளிப்பட வேண்டுமென்றால் ஒரு பொருள், ஒரு உயிர், ஒரு உறவு தேவை. அதனால்தான் படைப்பு என்பது விபத்து அல்ல. சில விஞ்ஞானிகள் நாங்கள் எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட், விபத்திலே உருவாகின உயிர் உருவானதாக எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக விபத்து அல்ல. படைப்பு கடவுளின் அன்பு வெளிப்பட வேண்டுமென்ற உள்ளார்ந்த நோக்கத்தினால் உருவாகப்பட்டது. படைப்பின் கோட்பாடு ஒழுங்கு இல்லாத இடத்தில் அன்பு நிலைக்காது. இந்த உலகத்தை நிதானமாக கவனித்தால் ஒரு பெரிய உண்மை தெளிவாக தெரியும். எதுவும் சீரற்றதாக இயங்கவில்லை. சூரியன் தினமும் உதயமாகின்றான், பருவங்கள் ஒழுங்காக மாறுகின்றன, விதை விதைக்கப்பட்டால் மட்டுமே பயிர் விளைகின்றது. இந்த ஒழுங்கு எதை காட்டுகிறது? அன்பு கூட ஒழுங்கு இருந்தால்தான் நிலைக்கும். அதனால்தான் கடவுள் அன்பாக இருந்தாலும் அந்த அன்பு வெளிப்பட ஒரு கோட்பாடு தேவை. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் படைப்பிலே இரட்டை தன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகம் ஒரு மொழியில் பேசுகிறது. அந்த மொழி என்ன? இரட்டை தன்மை. இந்த படைப்பிலே இருக்கின்ற மனிதன் முதல் மிருகங்கள் தொடக்கம் தாவரங்களில் இருந்து அணு வரை நாங்கள் பார்ப்போமானால் ஆண் பெண் என்று இரண்டு வகையாக இருக்கின்றன. அணுக்கு போனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று நேர் எதிர்மறையாக இருக்கின்றன. அதே நேரத்தில் மனிதனிடம் இரண்டு அம்சங்கள் உள்ளன. ஒன்று மனம், மற்றது உடல். மனம் கண்ணுக்கு தெரியாதது, உடல் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மனம், உடல் என்று கண்ணுக்கு தெரியாதது ஒன்று எம்மை ஆட்டி வைத்திருக்கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி மிருகங்களுக்கும் ஒரு விதமான மனம் உண்டு. தாவரங்களுக்கும் இப்போது உணர்ச்சிகளை உணரக்கூடிய ஒரு சக்தி இருப்பதாக அறிந்து கொள்கிறார்கள். சைவ மரபில் இதைத்தான் சிவம் சக்தி என்று சொல்கின்றோம். சிவம் தனியாக இருந்தால் அது அமைதி, சக்தி தனியாக இருந்தால் அது அலைச்சல். இரண்டும் ஒன்றாகும் போதுதான் படைப்பு, இயக்கம், வாழ்க்கை அமைகிறது. அதே போல கடவுளின் உள்ளார்ந்த இயல்பும் உள்ளார்ந்த தன்மையும் வெளிப்படும் தன்மையும் இருக்கின்றன. இவை ஒன்றுக்கொன்று எதிரிகள் அல்ல, ஒருவரை ஒருவர் நிறைவு செய்யும் இரு முகங்கள். மனிதன் இதே கோட்பாட்டின் பிரதிபலிப்பு. மற்றது கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதாக எமது வாழ்க்கையில் இருக்கின்றது. வாழ்க்கை உயிருடன் இருப்பதற்கான ரகசியம் கொடுக்கல் வாங்கல், கிவ் அண்ட் டேக் என்று சொல்லுவோம். ஒரு எளிய கேள்வி: நாம் மூச்சை உள்ளே இழுத்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? மூச்சு உயிராக இருக்க வேண்டுமென்றால் உள்ளே இழுத்தால் வெளியே விடுதல் அவசியம். இரண்டும் அவசியம். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை இயக்கம். கொடுப்பதும் பெறுவதில். இப்ப சூரியன் ஒளி தருகிறான்,
பூமி உயிர் தருகிறது. பெற்றோர் அன்பு தருகிறார்கள், பிள்ளைகள் வாழ்க்கை பெறுகிறார்கள். மனிதன் நேர்மையாக வாழ்கிறான், மனம் அமைதி பெறுகிறது. அன்பு கூட இப்படித்தான். ஒரு பக்கம் மட்டும் ஓடும் அன்பு சோர்வாக மாறும். கடவுளும் மனிதனுக்கும் இடையிலான உறவு இதே அடிப்படையில் தான் இயங்க வேண்டும். படைப்பின் நோக்கமே என்ன? முழுமை அடையும் இயல்பான பாதை. படைப்பின் நோக்கம் மனிதனிடம் சில ஆணைகள் அல்லது பெயரிட்ட கட்டளைகள் போல அது மனிதனின் இயல்புக்குள் பதியப்பட்ட ஒரு வளர்ச்சி ஒழுங்காக வெளிப்படுத்துகிறது. இந்த ஒழுங்கை வாழ்க்கையை நிதானமாக பார்த்தால் எவரும் புரிந்து கொள்ள முடியும். மனிதன் முழுமையடைய வேண்டுமென்றால் அவன் வாழ்க்கையில் இயல்பாகவே 3 முக்கிய திசைகளில் வளர வேண்டும். உள் ஒருமை, மனமும் உடலும் ஒரே திசையில் பயணித்தல் வேண்டும். மனிதன் முதன்மையாக ஆன்மீக பயணம் அவன் உள்ளுக்குள் தான் ஆரம்பமாகின்றது. பலரின் வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான வேதனை இருக்கின்றது. மனம் ஒன்று நினைக்கின்றது, உடல் வேறு ஒன்றை செய்கின்றது. இந்த உள்பிரிவுதான் மனிதனை சோர்வடையச் செய்கின்றது. உள் அமைதி பெற வேண்டுமென்றால் மனமும் உடலும் ஒரே மையத்தை நோக்கி இயங்க வேண்டும். அந்த மையம் உயர்ந்த சத்தியம். அந்த மையத்தை நாங்கள் கடவுளாக நினைக்கின்றோம். மனம் அந்த உயர்ந்த சத்தியத்தை நோக்கி சிந்திக்கும் போது உடல் அந்த சிந்தனையை இயல்பாகவே பின்பற்ற ஆரம்பிக்கின்றது. இதுவே மனிதன் தன்னைத்தானே கடந்த உயர்ந்த நிலைக்கு இசைவடையும் நிலை. இந்த உள் ஒருமை இல்லாமல் மனிதன் எவ்வளவு அறிவு பெற்றாலும் எவ்வளவு தியானம் செய்தாலும் அவன் உள்ளுக்குள் நிறைவு கிடையாது. இதனால்தான் எவ்வளவுதான் நாங்கள் படிப்பினை படித்தாலும் மனத்திலே சாந்தம் பெறப்போவதில்லை. எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் மனத்திலே ஒரு நிம்மதி தானாகவே வரப்போவதில்லை. இந்த மனமும் உடலும் ஒன்றாக இணைந்து ஒரே மையத்தில் ஒரே நோக்கில் போகும்போதுதான் மனம் உண்மையான நிறைவு அடைகிறது. உறவுகளின் வளர்ச்சி இரண்டாவதாக. முதலாவதாக நாம் ஒருமைப்பாட்டு இந்த தியானங்களினூடாக இறைவனுடன் அன்புடன் சேர்ந்து இறைவனை உணர்ந்து எவ்வாறு இறைவன் எம்முள் இருக்கிறான் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழும் ஒரு நிலைதான் இந்த முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டமாக எவ்வாறு உறவுகளை வளர்த்தல். இந்த உறவுகளை வளர்த்து இந்த குடும்பம் என்பது ஒரு அன்பு நடைமுறையாக மாறும் இடம். எங்களுக்கு நாங்கள் சின்னனாக இருந்து வளரும் போது ஒரு பள்ளிக்கூடத்திலையும் குடும்பம் என்றால் என்ன, ஒரு யூனிவர்சிட்டியிலையும் குடும்பம் என்னத்துக்காக நாங்கள் குடும்பத்தை அமைக்கிறோம் என்று பெரிதாக ஒரு பாடங்கள் படிப்பிப்பது இல்லை. ஆனால் உண்மையிலேயே குடும்பம் என்பதுதான் ஒரு மனிதனை ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் ஒரு இடம். உள் ஒருமை பெற்ற மனிதன் தனியாகவே நிறுத்தப்படவில்லை. அன்பு உறவுகளில் தான் பரிபூரணமாகின்றது. அதனால்தான் மனித வாழ்க்கை குடும்பம் என்ற அமைப்பில் விரிகிறது. குடும்பம் ஒரு சமூக கட்டமைப்பு அல்ல,
அது மனித உள்ளத்தை பயிற்சி செய்யும் ஆன்மீக பயிலகம். இந்த உறவுகளில் தான் மனிதன் தியாகத்தை கற்றுக்கொள்ளுகிறான். ஒரு பிள்ளை பிறக்கும் போது எவ்வாறு பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்காக காத்திருந்து அந்த பிள்ளை வரும் பொழுது எவ்வளவு தியாகங்களை செய்து அதுவும் தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றவுடன் அந்த பிள்ளையின் முகத்தை பார்க்க எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு தியாகத்தின் மத்தியில் ஒரு பெரும் சந்தோஷம் வருகின்றது. நேற்று அப்படியான ஒரு சந்தோஷம் எனக்கு நிகழ்ந்தது. எனது 3வது பேரப்பிள்ளை வந்து இறங்கினாள் நேற்று. அதை எவ்வளவு தூரம் நாங்கள் பாட்டன் பாட்டிமார்கள் ஆர்வமாக காத்து கொண்டு இருந்து அந்த பிள்ளை எப்படி வருகின்றது என்பதை நாங்கள் உற்சாக கவனித்தோம். உண்மையாக எமது உள்ளத்தை பார்த்தால் ஒவ்வொரு பேரப்பிள்ளை பிறக்கும் பொழுதும் எமது அன்பு வளர்கின்றது. இப்போ முதல் பேரப்பிள்ளை வரும் பொழுது ஓரளவுக்கு அன்பு வளர்ந்தது. 2வது பேரப்பிள்ளை வந்தது, இன்னும் அன்பு வளர்ந்தது. இப்பொழுது 3வது பிள்ளை வரும் பொழுது இன்னும் வளர்கின்றது. அதனாலே 3 பிள்ளைகளை பெற்று அன்பை வளர்த்தது மாற்றமல்ல, இப்பொழுது 3 பேரப்பிள்ளைகளை வளர்த்து அன்பை வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அன்புடன் தியாகமும் உள்ளது, பலவிதமான தியாகம். என்னுடைய மகன் இப்பொழுது 2 கிழமைக்கு முதல் வியட்நாம் தேசத்துக்கு போனான். போகும்பொழுது அந்த தேசம் ஒரு குளிர் தேசம் அல்ல. எனக்கு இந்த ஓவர்கோட் வேணாம் என்று இந்த காருக்குள்ளே விட்டு போனான். இப்பொழுது நேற்று வந்து இறங்கும் பொழுது நான் அவன் என்ன மாதிரி வெளியில வந்து என்ற வீடு வரையும் வர முடியும் என்று நான் யோசிக்க முடியாமல் உடனே ஓடிப்போய் அவனை ஏர்போர்ட்டிலே ஏற்றி கொண்டு வந்தேன். அந்த மாதிரியான ஒரு தியாக மனப்பான்மை பெற்றோரிடம் இருக்கின்றது. ஏனென்றால் தனது மகன் சஞ்சலப்படக்கூடாது, தேவையில்லாமல் சுவீனம் அடையக்கூடாது, அப்படியான ஒரு தியாக மனப்பான்மை பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. பொறுமையை பழகின்றான் இந்த குடும்பங்களிலே, மன்னிப்பை அனுபவிக்கின்றான். இந்த குடும்பத்திலே எல்லாம் நாங்கள் செய்வது சரியல்ல, நாங்கள் சரியாகவும் செய்கின்றோம், சில பிழையாகவும் செய்கின்றோம். அதனாலே பிழையாக செய்த அங்கத்தவர்களை மன்னிக்க பழகுகின்றோம். மன்னிப்பு இல்லாத ஒரு குடும்பம் உண்மையாக ஒரு அமைதியாகவும் சமாதானமாகவும் வாழ முடியாது. பெற்றோர் பிள்ளைகளின் உறவில் பாதுகாப்பும் தியாகமும், சகோதர சகோதரி உறவில் சமத்துவமும் பொறுமையும், கணவன் மனைவி உறவில் பொறுப்பும் முழுமையும் அடைகின்றது. இந்த விதமான அன்புகள் உண்மையாக மனிதனுக்கு தேவையான அன்பு. அதாவது பெற்றோர் பிள்ளைகள் அன்பு, கணவன் மனைவி அன்பு, சகோதர சகோதர அன்பு, மற்றது பிள்ளைகள் பெற்றோரிடம் அன்பு. இந்த 4 வகையான அன்பு வளர வளர ஒரு மனிதன் உண்மையாக கடவுளின் அன்பை முழுமையாக உணரலாம். இந்த உறவுகள் எல்லாம் மனிதனின் உள்ளார்ந்த ஆவியை, அதாவது ஆன்மாவை மெதுவாக வளர்க்கின்றது. உறவுகளை தவிர்த்த ஆன்மீகம் வளர முடியாது. இதுதான் 2வது கட்டம். 3வது, இப்படியாக வாழ்கின்ற ஒரு மனிதன் எவ்வாறு உலகத்தோடு இசைவு, அன்பு எல்லா எல்லைகளை தாண்டும் நிலை, உள் ஒருமையும் உறவுகளின் பயிற்சியும் பெற்ற மனிதன் அடுத்த நிலையில் வாழ்க்கையில் ஒரு பெரிய வட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றான். அவன் தன்னை மட்டும் மையமாக வைத்து வாழ முடியாது. இயற்கை, சமூகம், பிற உயிர்கள் எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிறான். இந்த பூமி நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல, நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. மரத்தை பாதுகாப்பது, நீரை மதிப்பது, மற்ற உயிர்களை கருணையோடு நடத்துவது, இவற்றை கடைபிடித்து எமது அன்பை
நாம் வெளியிலே சுற்றாடலிலே வளரலாம். இவையெல்லாம் ஆன்மீக வளர்ச்சியின் வெளிப்பாடுகள். சுயநல வாழ்க்கை மனிதனை சுருக்கும். பிறருக்காக வாழும் வாழ்க்கை மனிதனின் ஆவியை விரிவாக்குகிறது. உடலும் மனமும் ஒன்றாகி கடவுளை மையமாக கொண்டு முழுமையடைவது மனிதனின் முதல் மற்றும் அடிப்படை பொறுப்பு தன்னை வளர்த்து கொள்வது. ஆனால் இது வெறும் அறிவு வளர்ச்சி அல்ல. பணம், பதவி, புகழ் இவை எதுவும் ஆன்மீக முழுமை அல்ல. இவை ஒன்றையும் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து கொன்று போக முடியாது. பணம், பதவி, புகழ். ஆனால் ஆன்மீக வளர்ச்சியை நாங்கள் அடைவோமானால் அது எங்களுடன் பயணம் செய்யும். உண்மையான வளர்ச்சி என்றால் மனம் நினைப்பது, உடல் செய்வது இரண்டும் ஒன்றாக இருப்பது. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம், என்ன செய்கிறோம், இரண்டும் வேறுபடுகின்றது. இதுதான் மனிதனின் உள் முரண்பாடு. இந்த உள் முரண்பாடு தீர வேண்டுமென்றால் மனத்துக்கும் உடலுக்கும் மேலாக ஒரு மையமாக கடவுளை வைத்து அன்பை வளர்த்து நாங்கள் உண்மையாக ஒரு மனிதனுடைய ஒரு உருவமாக மாறலாம். ஒரு உண்மையான ஒரு சக்தியாக மாறலாம். எங்களுக்குள்ளே அமைதியை உருவாக்கலாம். பெற்றோர் அன்பு, பிள்ளைகள் அன்பு, சகோதர சகோதரி அன்பு, கணவன் மனைவி அன்பு, தியாகம் கற்றுக்கொள்கின்றது, நம்பிக்கை சார்ந்து கற்றுக்கொள்கின்றது, சமத்துவம், பொறுமை கற்றுக்கொள்கின்றது, பொறுப்பும் நம்பிக்கையும் முழுமையையும் கற்றுக்கொள்கிறது. இந்த 4 அன்புகள் சமநிலை வளரும் போது மனிதனின் உள்ளார்ந்த ஆவி முதிர்ச்சி அடைகின்றது. சில பேர்களை நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆன்மீக வளர்ச்சியில் ஈடுபடாத சில மனிதர்களை பார்த்தால் அவர்களது வயது போனாலும் அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக நடப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆன்ம வளர்ச்சி வளராமல் இருக்கின்றது. ஏனென்றால் ஆன்ம வளர்ச்சிக்கு உண்மை தேவை, அன்பு தேவை, உண்மையை கற்று அந்த உண்மையாக நடைமுறை தேவை. இந்த 3ம் சேர்ந்தால்தான் அது உள்ளார்ந்த எமது ஆன்மா வளருகின்றது. இதை இந்த 3ஐயும் நாங்கள் செய்வோமானால் எமது வாழ்க்கை ஒரு நல்ல படிக்கு வளர்ந்து கொண்டே போகும். நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு நாம் கடவுளன் ஒன்றுபடுவது, ஒரு நல்ல குடும்பத்தை அமைப்பது, அந்த குடும்பத்திலே அன்பை கொடுத்து அன்பை வாங்கி வளர்வது, இயற்கையை மதிப்பது, ஆன்மாவை மதிப்பது, மற்ற உயிர்களை அன்போடு நடத்துவது, கடவுளை மதிப்பது, சுயநல வாழ்க்கையை விட்டு ஆன்மாவை வளர்ப்பது. மனிதன் ஏன் மையமாக இருக்கின்றான்? இந்த எல்லா ஒழுங்குகளிலும் ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் மனிதன் இவ்வளவு முக்கியம்? ஏன் மரம் அல்ல அல்லது மிருகம் அல்ல? ஏனென்றால் மனிதன் மட்டுமே மனச்சாட்சி உள்ளது, தேர்வு செய்யும் சுதந்திரம் உள்ளது, அன்பை உணரும் போது உணர்ந்து பதிலளிக்கும் திறன் உள்ளது. அதனால்தான் கடவுளின் படைப்பின் நோக்கம் மனிதன் மூலம் நிறைவு பெற வேண்டும். மனிதன் சரியான இடத்தில் நின்றால் உலகம் சரியான திசையில் நகரும். முடிவுரையாக இன்று வந்த அன்பர்களே, நான் இப்பொழுது பேசிய சில வார்த்தைகளின் வாழ்க்கையின் உள்ளார்ந்த ஒழுக்கை மட்டுமே உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். இந்த உண்மைகள் உங்களுக்கு அமைதியை தருகின்றதா என்று கவனியுங்கள். உண்மை ஒருபோதும் கூச்சலிடாது.
அது அமைதியாக நம்மை மாற்றும். இந்த அமைதிதான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம், நமது ஆன்மீக பயணம் என்பதற்கான சாட்சி. நன்றி. மிக்க நன்றி தில்லராஜன் மாஸ்டர். அருமையான பேச்சு. நாங்கள் இப்பொழுது உங்கள் பேச்சை பாராட்டி 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். முதலில் அதன்பின் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் கைகளை போட்டால் ஒருதராக கருத்து பரிமாறலாம். நன்றி, மிக்க நன்றி. அருமையான பேச்சு. ஆனந்தி பாலதாசனும் தான் உங்களை அறிமுகம் செய்து வைத்ததற்கு மிக்க நன்றி. கன் குவனேசன் மாஸ்டர், நீங்க கதைங்க. நன்றி அம்மா, நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமையில் அருமை. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். உங்களது பேச்சில் அன்பு அன்பு என்று நான் நினைக்கிறேன் குறைந்தது 50 முறையாக சொல்லியிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். உங்கள் பேச்சின் அடிநாதம் அன்புதான். அதை திருமூலர் ஒரு பாடலில் கூறுகின்றார். அதை மாணிக்கவாசகர் தெளிவுபடுத்துகிறார். அதை மட்டும் கூறி முடிக்கின்றேன், கேள்வி கேட்பதற்கு இல்லை. அன்பும் சிவமும் ரெண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தவின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதாவது அன்பும் சிவமும் ஒன்றுதான், வேறல்ல என்ற கருத்தைத்தான் உங்கள் முழு பேச்சும் எமக்கு உறுதிப்படுத்தியது என்று நான் உறுதியாக கூறுகின்றேன். ஆனா இப்ப கேள்வி என்னென்றால், பல சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். ஐயா இருக்கிறார்கள், எங்களோட ஜேம்ஸ் ஐயா. அவர் எண்ணலாம், நானேன் சிவனை பற்றி கதைக்க வேண்டும். அப்ப அதற்கு மாணிக்க வாசகர் ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். என்னென்றால், சிவன் என்றால் என்ன என்றதுக்கு மாணிக்க வாசகர் தான் விளக்கம் கொடுக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெரி சிம்பிள். எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய இறைவனை தென்னாட்டில் சிவம் என்று கூறுவார்கள், அவ்வளவுதான். அதாவது திருமூலர் கூறிய சிவன் என்பது எல்லா சமயத்தவர்களுக்கும் பொதுவான இறைவனுக்கு தென்னாட்டில் சிவன் என்ற பெயரை கொடுத்தார்கள், அவ்வளவுதான். நீ அல்லாஹ் என்று சொல்லலாம், ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லலாம், ஏதோ என்னவோ இல்லான்னு சொல்லலாம். ஆனால் மாணிக்கவாசகர் கருத்து என்னென்றால், எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய இறைவனை தென்னாட்டில் சிவன் என்று கூறுவார்கள். ஆனபடியால் அந்த சிவனை நாங்கள் பெயர் கொண்டு சிவன் என்று அழைத்தா என்ன, எவ்வாறு அழைத்தா என்ன, அது அன்புக்கு சமமானவர் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி ஐயா, மிகவும் சிறப்பான பேச்சு. நன்றி. நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர் கதைங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். அழகானது ஒரு உரைதான். இதிலே நான் எதை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அன்பை அனுபவிக்கும் போது இறைவனை உணர முடியும். அன்பு உறவுகளில் நிறைவாகிறது, தியானத்தில் வளம் பெறுகிறது என்று அழகாக சொன்னீர்கள். நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அசைகின்ற இறைவன், அசையாத இறைவன். அதாவது ஒரு கோவிலே நாம் போய் நின்று நாம் வணக்கம் செலுத்துகின்றோம். பல பல இடங்களுக்கு சென்று இறைவனை தேடுகிறோம். எங்கே அந்த இறைவனை காணுகின்றோம் என்றால், அசையாத இறைவனை தேடி வணக்கம் செலுத்துகிறோம். இரண்டாவது பகுதியை பல பேர் மறந்து விடுகின்றோம், அசைகின்ற இறைவன். அதை பற்றி அழகாக சொன்னீர்கள். அதாவது அன்பு உறவுகளுக்குள் நிறைவு பெறுகின்றது என்ற எண்ணத்திற்குள் அதை பக்குவமாக அமைத்தீர்கள். அதாவது ஒரு வாழை மரம் எமக்கு வளர்கிறது, கனி தருகிறது, அழகாக சாப்பிடுகிறோம், நிறைவடைகிறோம். அது எம்மிடம் காசு கேட்பதில்லை. அதே நேரத்திலே மனிதன் எத்தனையோ பணிகளை செய்கின்றான். ஒருவர் வைத்தியராக இருக்கிறார், ஒருவர் தச்சராக இருக்கிறார், ஒருவர் கொல்லராக இருக்கிறார், ஒருவர் சுகவீனமான ஆட்களுக்கு உதவி செய்கின்றார். அதைத்தான் உறவுகளில் நிறைவாகுவதை சொன்னீர்கள். அங்கே இறைவனை காணுகின்றோம் என்பதை பலர் புரிந்து கொள்ளவில்லை.
எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அங்காலே இருக்கிற இறைவனை தேடுகிறோம், அருகிலே உள்ள இறைவனை நாம் காணவில்லை. அழகாக அந்த செய்தியில் உள்ளமர்த்தி தந்தீர்கள். நன்றி ஐயா, வணக்கம். மிக்க நன்றி. ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று தில்லராஜன் மாஸ்டர் மிகவும் அருமையாக ஆன்மீகத்தை பற்றி, ஆன்மீகம் என்பது ஒன்றுமில்லை, எல்லோருக்கும் இடையில் உள்ள அன்புதான். உண்மையிலும் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்குறதும் பார்க்க வீட்டிலேயோ நாங்கள் இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு உயிர்களிடத்திலே அன்பு செலுத்துவது தான் ஆன்மீகம். நீங்கள் நல்ல வடிவாக தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். உண்மையில் குடும்பத்துக்கு, மற்றது சமுதாயத்துக்கு, நண்பர்களுக்கு, எல்லோருக்கும் நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செலுத்தும் தன்னலமற்ற அன்புதான் ஆன்மீகம். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. நீங்கள் திரும்பவும் இதில் தொடர்ச்சியாக கூறலாம், அல்லது வேறு தலையங்கத்தை எடுத்து கூறலாம். நான் திருப்பி உங்களை அழைக்க ஆசைப்படுகின்றேன். நன்றி. மிக்க நன்றி. டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் கதை. சுகேந்திரா விடுங்க, அந்த மொபைல் போன் அடிக்குது, நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நின்றுட்டு சரிக்கா. ஓகே. பேந்து மாடிக்குது, நீங்க சுகேந்திரா விடுங்க, பேந்து காய்க்கிறேன். ஒரு கடைசியா தான் தருவேன். ஓகே. இல்ல நான் அதை நிப்பாட்டுறதுக்கு போய் ஒழும்போணும். கேன் யூ வெயிட் தென்? நின்றுட்டுது. இல்ல சில பேருக்கு தெரியல, எடுக்காட்டி விடணும் சொல்லி. சுகேந்திரா மாஸ்டர் கதைங்கோ. அதாவது நான் பேசுறேன், என்ன நிறைய இருக்குது. தில்லராஜன் ஐயாவுடைய பேச்சு நல்ல ஒரு டாபிக். நான் என்ன, வாழ்க்கையில நீங்க உண்மையான நோக்கம் என்று ஆரம்பிச்சீங்கள். அப்ப அதுக்கு எதிர்மானது நான் நினைச்சேன் பொய்யான நோக்கம். பொய்யான நோக்கம் இல்லை, உண்மையை தவறுனா மாயை. எல்லாம் மாயன்ற அதான் ஒழிய, நீங்கள் மாயன்றதுலேருந்து தோன்றினது, மாயிலேருந்து தோன்றினது சொன்னா அதை can't do anything about it. ஆனால் நான் சொல்றது உண்மை தவறிய நிலை, உள்ளதை உள்ளபடி பார்க்காமல், அதான் மாயான, நாங்கள் எல்லாம் மாயில இருக்கிறன்றதை தான் மீன் பண்ணுது. மற்றது இந்த பிறப்பு ஒரு விபத்து என்று சொன்னீர்கள். சுகி சிவம் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு. அவருடைய ஒரு பேச்சை கேட்டப்பதான் எனக்கு மண்டையிலே பட்டுது. இவன் தான் டாக்டர், மண்டையில படையில்லை. அவர் சொன்னார், ஐ ஆம் ஹியர் பை எ சான்ஸ். விபத்து இல்ல, சந்தர்ப்பம். அவர் என்ன மாதிரி விளங்கப்படுத்துறாருன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஸ்பெர்ம், ஏதோ ஒரு ஓம், இன்னொரு ஸ்பெர்ம் என்று சொன்னா எக்ஸ் ஒய் என்றா ஃபீமேல், சாரி மேல், எக்ஸ் சேர்ந்துதான் ஃபீமேல் பிறந்திருக்கு. ஆனா நீங்கள் எல்லாரும் நினைக்க கூடும் அது ஆன்மா தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப இப்ப எல்லாரும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் என்று உலாவது கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்ப ஆன்மா தேர்ந்தெடுத்து ஆனா பிறந்து போட்டு பேருந்து அது குழப்பம் அடையுதா? இது ஒரு முன்னோர் அறிவொழிய சுகிச்சுவத்தை சொல்லதான் நான் கோட் பண்றேன். ஆமிய பை சான்ஸ், அதுதான் நீங்க விபத்துன்னு சொன்னீங்கன்னு எனக்கு பட்டுது. இந்த 2 அம்சம் என்று எனக்கு ஒரு முரண்பாடுன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பார்க்கறேன்னு சொன்னா, உள் மனமும் புறமும் தான் இசைவாக்கம் இல்லை. அதாவது புறத்துல நடக்கிறது எங்களோட கண்ட்ரோல்ல இல்லை. புறத்துல நடக்கிறது தான் ஒன்று இயற்கை அல்லது மற்ற உயிர்கள். அப்ப நாங்கள் மற்ற உயிர்களை கண்ட்ரோல்ல பார்க்கிறோம், இயற்கையை அழிக்க பார்க்கிறோம். அதையோட நாங்கள் ஒத்து வாழணும். அதான் சொல்றேன், இயற்கையோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி. அப்ப அந்த வகையில தான் இந்த இணக்கமின்மை, உடலும் மனமும் இணக்கமில்லை என்று சரிதான் ஒரு அளவுக்கு. what can we do about it? You can't do anything about it. ஆனா உள்ளும் புறம்ன்றது we can change. மற்றது அன்பு என்பதுல எந்தவித இதுவும் இல்லை. அப்ப நான் யோசிச்சேன், இப்ப நீங்க சொன்னது தியாகம், பொறுமை, மன்னிப்பு எல்லாம் பண்புகள். ஆங்கிலம் சொல்வார்கள் வேர்ச்சுவஸ் என்று சொல்லி. அப்ப நான் இன்றைக்கு தான் யோசிச்சேன், வேர்ச்சுவஸுக்கு பதிலாக நாங்கள் வேர்ச்சுவலாக ஓடிச்சிருக்கிறோம். ஜூம்ல இருக்கிறதே ஒரு வேர்ச்சுவல் மீட்டிங் தானே. நான் அதை கூட சொல்ல இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் மீட்டிங் பர்சனலி, we are meeting in virtue. குழந்தைகளுக்கு டிவைஸை கொடுத்துட்டா அது டிவைஸோட பார்த்துறீங்களா, தட் இஸ் வேர்ச்சுவல். அப்போ வேர்ச்சுவஸை நாங்கள் படிக்காமல், வேர்ச்சுவஸை பழகாமல், குழந்தைக்கு நாங்கள் பேச்சு அவரோட பேசி அவரோட விளையாடி செய்யாமல் மொபைலை கொடுத்தா வேர்ச்சுவஸ் அங்கே போச்சு, வேர்ச்சுவலாக தான் அவர் வளர்கிறார்கள். இங்கே தான் எல்லாம் பழைய வருகின்றது. கடைசியாக இந்த மனிதனின் மையமாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கல. நான் ஒரு நாளும் இன்னொருவர் மூலம் ஒரு தகவலை பெற்றால் நான் நன்றியாக தான் சொல்லுவேன்.
ப்ரொஃபசர் ஸ்ரீகுமார் இருக்கிறார், ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட். அவர் தான் சொன்னார், ஆரம்ப காலத்துல பூமி எர்த் சென்ட்ரிக்னு சொன்னார்கள், பூமியை சுற்றி தான் எல்லாம் சுத்து. இப்ப சொல்லுகிறார்கள் சூரியனை சுற்றி என்று. அப்ப அவர் சொன்னார், இல்ல இல்ல, we are all soul centric-ஆம். நீங்க சொன்னீங்கல்ல மையா எல்லாரும் என்ன சுத்தி ஆடணும் என்று சொல்லி. அப்ப அவர் சொன்னதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துட்டுது. இஸ் ரைட் இல்லையா? எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் அவர் நகைச்சுவையாக சொன்னார். மற்றது உண்மை ஒருபோதும் கூச்சலிடான்னு சொன்னீர்கள். அதன் பார்க்க நான் என்ன சொல்றது, உண்மைக்கு இது எனக்கு சிறு பிள்ளையிலேருந்தே ஒரு குழப்பமா இருந்தது. இன்னொன்று சத்தியமே ஜெயம், உண்மைக்கு அழிவில்லை. நான் யோசிச்சேன், உண்மை தான் கஷ்டப்படுறான், இது என்ன யோசிச்சேன். அது இல்லை மீனிங். உண்மையே அழியா சொன்னா, உண்மை என்பது 100% தூய்மை. 1% அதுல களங்கம் இருந்தா அது உண்மை இல்லை. அதுக்கு தான் உண்மை அழியாதுன்னு சொல்றது. அப்ப அதுக்கு தான் நாங்கள் முயற்சிக்கணும் இந்த ஆன்மீக பயணம். என்னன்னு சொன்னா, இந்த ஆன்மீக பயணம்ன்றதே ஆக்கள் விதவிதமாக யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடன் சேரணும், 3வது கண் திறக்கணும், அது நான் இப்படி ஒன்றே யோசிக்கிறேன் இல்லை. உண்மையை தேடுறதுதான் ஆன்மீக பயணம். உண்மை அண்டேக்கில் நீங்க எல்லா விதத்திலையும் புறத்தை அறிவதிலையும் உண்மையை பார்க்கணும். அப்ப உண்மை என்று சொல்லிக்கல மனச்சாட்சி என்ற முறையில தான் உண்மையை நாங்கள் அணுகலாம். இன்னொருட டீல் பண்ணிக்கல, அந்ததான் என்னுடைய கருத்து. ஆனால் எத்தனை பேருக்கு இதை அக்செப்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கவில்லை. அப்ப நீங்க சொன்னீங்க இந்த கடவுளை அணுகிறது பயம், யூஆர் ரைட். தண்டிப்பார ஒன்று நாங்கள் அவருக்கு போய் இதை சொல்றது என்ன சொல்றது, என்ன ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஸ்கீம் என்ற மாதிரி. இது சத்குரு தான் சொல்லுவார், we are all living in a rewarding, most of the people are கடவுள் பக்தியா இருக்குது, ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சொல்லி. அதுவும் பிள்ளை. நீங்க சொன்ன மாதிரி தேவைக்கு போய் கும்பிடுறார்கள், எனக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இல்லை ஜாப் கிடைக்கணும். அதிலும் பார்க்க நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க அன்பை என்று வெளிப்படுத்துறது. அன்புன்றது ஒரு விளைவு. அன்பை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. நான் அவரோட கருணையா இருக்கணும், அவருக்கு விட்டு கொடுக்கணும். அதுதான் நீங்க சொன்னீங்க. அதுதான் ஆங்கிலத்துல ஒரு நாளும் மனைவிக்கு எனக்கு அதுக்கு சிரிப்பு வராது. அது பிழை இல்லை, அதை வெளிப்படுத்துங்க. ஒரு பூச்சண்டை வடி கொடுத்து போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. சும்மா ஐ லவ் யூ, ஐ லவ் போன் எடுத்தாலும் ஐ லவ் யூன்னு சொல்லாமல் அப்படித்தான் வெளிப்படுத்தணும். எனிவே ஐ டோன்ட் டேக் a lot of time. நல்ல ஒரு பேச்சுன்னா அது ஆழமா யோசிக்கணும். நன்றி ஐயா. என்னுடைய மகன் என்னிடம் கேட்பார், உங்களுடன் அப்பா அம்மா என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, என்ன சஃபரிங், ஏதாவது துன்புறுத்தல்கள், இன்னத்துக்காக கோபம் என்னுடைய அப்பா அம்மாவிடம் இருந்தேன். நான் சிறுபிள்ளையாக வளரும் போது என்னுடைய அப்பா அம்மா என்னை தண்டித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அப்பா அம்மாவிடமிருந்து பிரிந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து ஆன்மீகத்திலே நான் போன போக்கிலே ஒரு அன்பு நிறைந்த பிறகு எனது அப்பா அம்மாவின் அன்பிலே ஒன்றையும் அவர் செய்த ஒரு காரியத்தையும் ஒரு தீயதாக நினைக்கவில்லை. எல்லாம் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த சரியானதை செய்தார்கள் என்றுதான் ஒரு எனக்கு அவர்களை அன்போடு தான் பார்க்க முடிந்தது. ஆனால் இங்கே வளர்கின்ற பிள்ளைகள் நான் அவருக்கு சொன்னால், சின்ன இங்கே இருக்க நான் சொல்றேன், தம்பி நீ போ, காட் லவ் யூ. அப்ப ஏன் நீர் கடவுள் எனக்கு அன்பு செலுத்துகிறார் ஏன் சொல்லல, நான் அவரை அன்பு செலுத்த பப்பா லவ் யூ, ஐ லவ் யூ என்று சொல்றதுக்கு பதிலாக கடவுள் உண்மை அன்பு செலுத்துகிறார். அதை பற்றி நான் சிந்தித்தேன். ஏன் நானே அதை சொல்லுகிறேன்? எனக்குள்ளே இருக்கிற கடவுள் அவருக்கு அன்பு செலுத்துகிறார். நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னாலும், கடவுள் அன்பு செலுத்துகிறேன் சொன்னாலும் அது உண்மையாக ஒன்றாகத்தான் வரும். ஏனென்றால் என்னுடைய மனத்திலே அதுக்கு வித்தியாசம் பெருசாக இல்லை. நானும் கடவுளும் ஒன்றாக இருக்க நினைத்தால், நாம் ஒருவனை ஐ லவ் யூ என்று சொன்னாலும், காட் லவ் யூ என்று சொன்னாலும் ஒன்று ஒன்றாக சேரும். மற்றது எங்களுடைய சமுதாயத்திலே அவருக்கு பேர் உங்களுடைய அப்பா அம்மா எங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னவர்களாண்டு உண்மையாக அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய முகத்திலே இருந்த கருணை,
அவர்களுடைய சிரிப்பிலே இருக்கின்ற அன்பு, அவர்கள் செய்து தரும் பண்டங்களிலே இருக்கின்ற அன்பு, அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த அன்பிலே இருந்து எங்களுக்கு அவர்கள் எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் என்று தெரிகின்றது. வாயாலே சொல்லாமலே தெரிகின்றது. ஆனா இங்கே வளர்ந்த பிள்ளைகள் இந்த வாயாலே அதையும் ஒருக்கா சொல்லிதான் அன்பு என்று நினைக்கிறார்கள். அதால் என்னுடைய பேர பிள்ளைகள் வரும் பொழுது ஆல்வேஸ் நாங்கள் அதை உன்னை நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அதை கேட்பதாலேயும் ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. அப்ப அதாலே அன்பு என்பது வெளிப்படையாக நாங்கள் சொல்லாவிட்டாலும் எங்களுடைய நடைமுறையிலே நாங்கள் இப்ப நானும் என்னுடைய மனைவியும் இருக்கும் பொழுது நான் பல தடவை சொல்வதில்லை ஐ லவ் யூ என்று. இந்த என்ன இந்த என்ன இங்க மேற்கத்திய கல்ச்சர் படி. ஆனால் அன்பை உணர முடியும். எப்படி நாங்கள் கதைக்கின்றோம், என்ன பாணியில் கதைக்கின்றோம், இதுகளை பொறுத்து ஒரு மனிதன் இதுகளை சாதாரணமாக உணர முடிகின்றது. இல்ல, நான் சொன்னது ஆக்சுவலி எங்கட சமுதாயத்துக்கு இல்ல முறையை சொல்ல இல்லை, ஆங்கிலத்தை தான் சொல்லுறேன். அதாவது நானும் வளர்ந்தது அப்படித்தான். என்னுடைய பேரண்ட்ஸோட இந்த எக்ஸ்பிரஸ் எனக்கு அது யோசிக்கல. ஒரு நாள் ஒரு பேஷன் தான் சொன்னேன் எனக்கு வந்து மை மம் இஸ் நாட் மம்ஸ் லைக். அப்பதான் எனக்கு மண்டியில விழிச்சுது. அதைத்தான் மீன் பண்றேன். அது மட்டும் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் ஹவு தே பிஹேவ் என்றதை பார்த்தே நான் அதை எடுத்துட்டேன். என்னுடைய அப்பா இறக்கைக்குள்ள கூட அந்த லாஸ்ட் ஃபில்லில் எழுந்ததே, அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு சே பிரைவேட் மேட்டர்ஸ் இன் திஸ். இப்போ அதை பார்க்கல, அட மனுஷன் இப்படியும் ஒரு யோசிச்சு போட்டு எழுதியிருக்கிறாரே என்று. அப்போ நான் அதான் சொல்றது, அவர்களுடைய இறந்தாலும் யூ கேன் லேர்ன் ஃப்ரம். குட் பாயிண்ட் இல்லையா? எங்கட ஒரு குடும்ப அங்கத்தினர் வாஸ் டிஸ்ரிகார்டட். ஆனால் லாஸ்ட் ஃபில்ல அதுக்கு ஒரு கன்செஷன் போட்டு அப்ப நான் யோசிச்சு செய்யிருக்கிறாரே என்று சொல்லி பாத்தீங்களா? இறந்த பிறகு கூட ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிம். நன்றி. அருமையான விளக்கங்கள், அருமையாக இருக்கிறது. சுவேந்திரா மாஸ்டர், நீங்க கதைங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தில்லை ராஜன் ஐயா, உங்களுடைய ஆன்மீக பயணம் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் முதல் தொடங்கும் போது சொல்லிக்க டாக்டர் ரஞ்சித தயாளன் உங்களுடைய கிளாஸ்மேட் என்று சொன்னீங்க. அப்ப நீங்க சென்ட் ஜான்ஸ்ல தான் படிச்சிருக்க வேணும். ஏனென்றா நான் உடனே யோசிச்சேன், என்னுடைய தம்பி ரஞ்சித தயாளன் கிளாஸ்மேட் சவுந்தி என்று சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுந்தரராஜன். சரி, அதை விடுவோம். இப்ப நான் உடனே யோசிச்சேன், நீங்கள் என்னுடைய தம்பியுடைய கிளாஸ்மேட்டாக இருந்திருப்பீர்கள் என்று யோசித்தேன். இந்த நீங்க ஆன்மீக வாழ்க்கை பயணத்தை பற்றி கூறும் போது அந்த என்ன நாங்க இறைவனுடன் இந்த எங்களுடைய அக தூய்மை, ஆத்ம ஞானம் மற்றும் இறைவனுடன் இறைவன் அல்லது பிரபஞ்சத்துடன் இணைவது எல்லாமே இந்த ஆன்மீக பயணத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனா நீங்க சொல்லும் போது முன்பு நாங்கள் ஆன்மீக பயணம் என்றா துறவியா போறது என்று தான் எல்லாரும் யோசித்து நாங்கள் சிறுவராக இருக்க யோசித்திருந்தோம். ஆனா இப்போது ஆன்மீக பயணம் இல்லற வாழ்க்கையிலும் செய்யலாம் என்பதை நீங்கள் அந்த அன்பை கொண்டு எல்லோருக்கும் கூறிவிட்டீர்கள். ஆனா இதுல அந்த வெளிப்புற சடங்குகளை விட மனதை அமைதிப்படுத்தி தன்னைத்தானே உணர்றதுதான் முக்கியம். செல்ஃப் ரியலைசேஷன் தான் முதல் முக்கியம் என்றது. அதிலே இருந்து தான் இப்ப நீங்க சொன்னீர்கள், என்ன நான் அன்பு காட்டும் போது அது என்னுடைய நான் இல்லை, என்னுக்குள் இருந்து இறைவன் கூறுகிறான் என்று கூறினீர்கள். இப்போது அது மிக்க மிக்க உண்மை ஐயா.
நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிக்க திறமாக இருந்தது. மற்றது இந்த தியானத்தின் மூலம் இரக்கம், கருணை, அன்பு, இவை தியானம் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை ஆன்மீக பயணத்துக்கு கொண்டு செல்கிறது என்றதை நான் உங்களுடைய பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். மிக்க நன்றி ஐயா, மிகவும் அருமையான பேச்சு, மிக்க நன்றி. நான் இனி இந்த தியான தலத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணி, காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நாளைய நிகழ்ச்சி நிரலையும் கூறுகின்றேன். UK நேரம் நாளை காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு ஸ்டெஃபனி மோகா மாஸ்டர் யோகா சொல்லித்தர வருகிறார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் தியான நிகழ்ச்சி. 9ஆம் நாளாக மாஸ்டர் ஷாலினி புத்தா மாஸ்டர் இந்தியாவிலிருந்து சைவ உணவு கொள்கை பற்றி பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு டாக்டர் மேரி கியூரி பால் மாஸ்டர் கனடாவில் இருந்து வந்து வேள்பாரி பகுதி 2 பற்றி பேச வருகிறார். அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான் சாட் பாக்ஸையும் வாட்சி விடுறேன். சின்னதுரை சத்குணேந்திரன், எக்ஸலன்ஸ் ஸ்பீச், வெல் டன். தில்லை ராஜன், கலா மகாலிங்கம் from Canada, thanks your valuable speech, excellent, congratulations, come again master. Jodi Satyanathan, well done Mr. Thillai. Kamalini, excellent talk, very well explained, many thanks. Kamalini Somasegaran. Jnana Yogaraja, thanks. Thank you for your excellent and informative speech. I really enjoyed. I realized the reality in life. Pavani, thank you, well explained, Thillai master. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி. மிக்க நன்றி. அருமை. சிவாமோகன் மாஸ்டர் கதைங்க. நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் வாரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரெக்கார்டிங்ல இருக்கிறேன். ஐயா, உங்களுடைய பேச்சு தில்லைராஜன் ஐயா அருமையிலும் அருமை. அற்புதமாக நீங்கள் கூறினீர்கள். எங்களுடைய பெற்றோருடைய அன்பை அவர்கள் எங்களை அடிக்கடி பார்த்து உண்மையாகவே சொல்வதில்லை. அவர்கள் பார்த்து எங்களை புரிந்து கொள்வார்கள். அந்த அன்பை அவர்களுடைய உள்ளத்துல இருந்து எங்களுக்குள்ளே எவ்வாறு மெளிர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது நாங்கள் எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் என்பதை எங்களுடைய பெற்றோர் எப்போதும் புரிந்து வைத்திருப்பார்கள். அவ்வளவு அறிவோடு அல்லது நல்ல திறனோடு தன் பிள்ளை எவ்வாறு என்ன செய்கிறது என்பதை எப்போதும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள். இந்த நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க கேட்கிறது நியாயமான கேள்வி. ஏனென்றா அவங்க அந்த கலாச்சாரத்துக்குள்ள அவங்க வளர்ந்து வர்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் எங்களுடைய பெற்றோர் உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான பண்புகளோடு மரபுகளோடு எங்களுடைய பாரம்பரியங்களோடு எங்களை வளர்த்திருக்கின்றார்கள். அன்பு உண்மையிலேயே நீங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் இந்த அகிலத்தையே ஆளுகின்றதுதான் அன்பு. இந்த அன்புக்கு வேற நிகரான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கூற முடியாது. அதன் மூலம் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்தல் நன்று. அதிலேயும் அந்த ஆன்மீகத்தை ஆன்மீகத்தினுடைய பாதைக்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே நிறைந்த அன்பு வேண்டும். எனக்குள்ளே அன்பை வைத்தால்தான் பிறருக்கும் நான் அந்த அன்பை காட்ட முடியும் அல்லது பகிர முடியும், கொடுக்க முடியும் என்ற தத்துவம் இருக்கின்றது. ஆகவே அன்பு எங்கே இருக்கின்றதோ அங்கு உண்மையாகவே கருணை இருக்கும். அந்த கருணை மூலம் நாங்கள் எல்லாவற்றையும்
பெற்றுக்கொள்ளலாம். மற்றது தீமைகளை நாங்கள் செய்யும் போது சற்று விலத்தி நிற்போம், அல்லது நாங்கள் விலக்கிக் கொள்வோம். எங்களை நாங்கள் அதுக்குள்ள உட்பட மாட்டோம். அப்ப அதுகள் உண்மையாகவே செய்யக்கூடாது. நினைவால கூடி தீமை செய்யாதே என்று வள்ளுவர் சொல்றார். நினைவால கூடி நீ தீமை செய்யக்கூடாது. ஒருவருக்கு நினைக்க கூடி உங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நீங்க நினைத்தால் நீங்கள் அந்த பிழை செய்ததுக்குள்ள போறீங்க. அப்ப அன்பு உள்ளவர்கள் நினைவுல கூடியொருவருக்கு தீங்கு செய்ய யோசிக்க கூடாது. இப்படி நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அந்த அன்பு மூலம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆன்மீகத்தை நாங்கள் அடைய முடியும். ஐயா, அருமையான பேச்சு. நீங்கள் இதை ஒரு பகுதி ஒன்றாக வைத்துக்கொண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தத்துவங்கள், சில தத்துவார்த்த விடயங்களை பேசும்போது அழகாக இருக்கும். இந்த தியான தளத்துக்கு இது மிகவும் பொருத்தமான ஒரு விடயம். நீங்கள் மீண்டும் பாருங்கள் ஐயா, உங்களுக்குரிய நேரங்கள் காலங்களை எங்களுடைய இங்கே இருக்கின்ற நெறியாளர்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார்கள். மீண்டும் வந்து நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல இதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2 கூடி நீங்கள் பேசிக்கொண்டு போறதுக்கு ஏதுவாக இருக்கும். நன்றி. நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர், நீங்க கதைங்க இருக்கும். வணக்கம். ஒரு கருத்து, அதாவது எங்களுடைய தமிழ் மொழிக்கும் மற்ற மொழிகளுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. எங்களுடைய இல்லத்திலே எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ நீ செய்ததற்கு நன்றி என்று சொல்லுகின்ற வழக்கம் இல்லை. என்னவென்று சொன்னால், தாரீங்களா, வைக்கிறீங்களா, பெற்றுக்கொள்றீங்களா, கொடுக்குறீங்களா, அந்த சொற்மதத்திற்குள்ளே நன்றியும் அன்பும் அடங்கி விடுகிறது. ஆனால் இந்த மற்ற புலம்பெயர் மொழிகளிலே டங்க என்றோ தேங்க்ஸ் என்றோ அந்த சொல்லி வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அவர்களுடைய மொழி வழக்கிலும் பண்பாட்டிலும் இருக்கிறதே ஒழிய எங்களுடைய மொழி அதற்காக குறைந்தது இல்லை. ஒருவர் என்னிடம் கேட்டார், உங்களுடைய தமிழ் மொழியிலே வந்து நன்றி சொல்ற வழக்கம் இல்லையா என்று. இருக்கிறது. நாம் பேசுகின்ற பேச்சிலே உரையாடலிலே அந்த நன்றி இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி. வசந்தராஜ் மாஸ்டர் கதைங்கோ. அன்மியூட் பண்ணி போடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓடி வந்தேன் தூரத்துல நின்று. மிகவும் உங்களுடைய பேச்சு தில்ல நடராஜன் அவர்களே மிகவும் நன்றாக இருந்தது, கேட்க இனிமையா இருந்தது. உண்மையிலே ஏற்கனவே சிவா மோகன் சொன்ன மாதிரி அன்புதான். அன்பு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே இல்லை. அதான் இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரிய மகான் அவர் அழகாக சொல்லுகின்றார், லவ் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை. குரோஸுண்டு அடையாளமே நான் மனிதனை அன்பு செய்யாட்டா கண்ணால் காணாத இறைவனை எப்படி அன்பு செய்ய முடியும்? நான் இறைவனை அன்பு செய்கிறேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற அயலானை நான் எப்படி வெறுக்க முடியும்? அந்த சிந்தனையிலே பார்க்கின்ற பொழுது எல்லாம் அங்குதான் அடங்குகின்றது. நாங்கள் எந்த இதையும் நாங்கள் பக்கத்திலே இருக்கிற நண்பனுக்கு உதவி செய்யாமல், அதான் வள்ளுவனே அந்த இடத்திலே வாழ்ந்த அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்து எங்களுடைய தமிழ் தலைவன், மூத்த தலைவன் வள்ளுவனே அழகாக சொல்லுகிறான், அன்பும் மரணம் உடையதாயின் பண்பும் பயணம். அதாவது நாங்களோட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே அற வாழ்க்கையும் இருக்கின்றது, ஸ்பிரிச்சுவல் லைஃபும் இருக்கின்றது. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் ஒவ்வொருடையும் பேச முடியாமல் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே குடும்பத்திலே வாழ்கிறார்கள். வெளியிலே சொல்ல முடியாமல், அப்படி கதைக்க முடியாமல், எங்களுடையும் நீங்களே என்ன எனக்கு நான் சொல்ற வடிவில்லை. அதனாலும் அது அப்படியே வாழ்கிறார்கள். ஒரு பல காரணங்களுக்காக, பல நல்ல நோக்கங்களுக்காக. நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ முடியல என்று சொன்னால் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உலகம் இன்றைக்கு நடக்கின்ற முறையை பார்க்கின்ற பொழுது ஒரு நாளே நியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு எல்லா இடங்களையும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீதி எல்லாம் தப்பி ஒன்றுமே ஒரு மாயம் மாதிரி சில நேரத்தில் அப்படி நாங்கள் தப்பி போகின்ற பொழுது மாயம் மாதிரி தான் இருக்கிறது. எனவே அன்பு மிக முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷத்தை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்புக்குள்ளால் தான் நாங்கள் எதையும் அடைய முடியும் என்று கூறி நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். அதே நேரத்திலே நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு நாங்கள் வாழ முயற்சிப்போமாக. இந்த அரங்கு மூலமாக இந்த அரங்கே ஒரு அன்பில்தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நல்ல சத்தியங்களையும் நல்ல இதுங்களையும் மதங்கள் எல்லாத்தையும் கடந்து நிற்கின்றது. நாங்கள் உண்மையிலே ஒவ்வொருவரை பற்றியும் அறிகிறது நல்லது.
நாங்கள் அதாவது இப்போ ஒவ்வொரு சமயங்களிலும் இருக்கின்ற வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் சில பேர் தங்களுக்கு என்று சமயத்தை உருவாக்கி போட்டு போயிருக்கிறார். சில பேர் நாங்களே அதை சமயமாக உருவாக்குகிறோம். அதான் இப்ப மனுஷன்ல இருக்கிற வேடிக்கை என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் ஏதாவது ஒன்று செய்து போட்டு போனால் அவரை வச்சு ஒரு சமயத்தை உருவாக்கி போடுவோம். நான் அவர்கிட்ட ஃபாலோவர் என்று சொல்லி. அதனால ஏற்கனவே வாழ்ந்த உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நாங்கள் ஒவ்வொரு சமயத்திலும் பல பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமயத்திலையும் பல நியாயமான தீர்க்கதரிசிகள், நியாயமான பழங்காலத்திலே சரி, இந்த காலத்திலே கிறிஸ்துக்கு முன்னும் கிறிஸ்துக்கு பிறகும் பல எக்கச்சக்கமானவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய சரித்திரங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமா இருக்கின்றது. எல்லோரும் அதிகமாக கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் முழு பேரும் 12 பேரும் அவருடைய சீடர்கள் முழுக்க எல்லோரும் கொலையுண்டு தான் இறந்திருக்கிறார்கள். இரண்டு சத்தியத்தை பற்றி கதைத்ததுக்காண்டி அவர்களுக்கு கொடுத்த பரிசு எல்லாருக்கும் கொலை தான், எல்லாருக்கும் மரண தண்டனை தான், இன்க்ளூடிங் ஜீசஸ். ஒரு தினம் கூடிய விட்டு வைக்கல இந்த உலகம். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுகின்றோம். சிவா, கத்தர், அல்லா, அப்படி ஒவ்வொரு பேர்களை சொல்லி நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லோருக்கும் ஒன்றுதான். நாங்கள் எல்லோரும் மனித அன்பு இல்லை என்று சொன்னால் இதில் ஒன்றிலேயும் அர்த்தம் இல்லை. எங்களை ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். ஜீசஸ் கிரைஸ்ட் அழகாக சொல்லுகின்றார், நீ நான் உன்னை அன்பு செய்வா, நீ மற்றவனை அன்பு செய்யலை என்று சொன்னால் நான் உன்னை அறியேன் என்றுதான் சொல்லுவேன். நீ என்னை சந்திக்கின்ற பொழுது நான் மீண்டும் பெறுவேன், சந்திக்கின்ற பொழுது நான் உன்னை அறியேன் என்று தான் சொல்லுவேன். அவருடைய மறுவாழ்வுக்கு ஒரு உதாரண புருஷன் நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பது ஜீசஸ் கிரைஸ்ட். 3rd day he was rose again. அவர் இருந்து ஒரு 515 பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். எனக்கு அது பெரிய ஒரு அதிசயமா கிடக்குது. உண்மைதானா, நடந்ததானா என்று சொல்லி இப்போ நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இந்த இதுல நான் மதங்களுக்கு அப்பால் அங்க சிந்திப்பது உண்டு. யோசிச்சு பார்க்கிறவங்களும் அங்க கோயிலுக்கு போறான், வாரனான் கிடைக்கிறார். அது ஒழுங்கா அது ஏன்னா சிந்திக்கிறேன்னு சொன்னால் இப்படி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த உலகத்துல. பல அற்புதங்கள் நடந்த மனிதர்கள். அதனால இவர்களே அப்படி வாழ்ந்தார்கள். சில பேர் இந்த உலகம் விட்டு வைக்கவில்லை. 2 எனக்கு பிறங்க இல்லை. ஆனா அதுல என்னவா இருந்தாலும் நாங்கள் கடைசி எங்களைய முடிவும் இறைவன் தான் எங்களை படைத்திருக்கின்றான். நீங்கள் அதான் நீங்கள் இடத்துல சொல்லி காட்டின மாதிரி நான் அவதானித்தேன். இறைவன் தான் எங்களை படைத்திருக்கிறான். இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கின்றான். நாங்கள் எங்களுடைய உயிரையும் எடுக்க எனக்கு தகுதி இல்லை, மற்றவனுடைய உயிரையும் நான் எடுப்பதற்கோ முட்டுவதற்கோ எனக்கு தகுதி இல்லை. அது தெளிவு. அதுல நாங்கள் அது தெளிவாக இருக்கின்றது. எந்த சத்தியங்களையும் எடுத்து பார்க்க போனால் அதுல நாங்கள் எங்களுடைய உயிரையே கூடிய நாங்கள் எடுக்க இயலாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இதுல ஆக்சிடென்டா பிறந்தேன்னு சொல்ல முடியாது. என்ற அதிகாமத்திலே எல்லாத்திலையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நான் யோசிக்கிறது, இறைவன் தனக்கு போர் அடிக்க மாட்டதுக்காண்டி தான் உலகத்துல இருக்கிறதுக்காண்டி எங்களை படைத்தானோ, படைத்து ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து செய்தானோ. அவருக்கும் தனியாக இருந்த போர் அடிக்கும் தானே இறைவனுக்கு. அப்ப இந்த மனிதன் இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவர் 2 சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தன தான் விளையாடுன்ற மாதிரியான பாட்டை நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. உண்மைதானோ, கண்ணதாசன் அழகாக சொன்ன மாதிரி. ஆனால் இதுக்கு மேலே நான் கதைக்க விரும்பவில்லை. உண்மையே அன்பு இறைவன், அந்த அன்பிலே நாங்கள் வாழுவோம். அந்த அன்பிலே நாங்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்து இருக்கும் வரை ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடுவோம். அன்பு எந்தவித வேறுபாடு ஒன்றுமே அடையாது, அன்பு எந்த வேற்றுமையும் பார்க்காது என்று சொல்லிக்கொண்டு அந்த இதை நாங்கள் பயிற்சி செய்து இந்த தியானத்தின் மூலமாக அதை நாங்கள் கண்டு நாங்களும் இந்த உலகத்தை ஒரு சொக்க பூமியாக இருக்கும் வரையும் வாழுவோம் என்று கூறி அவன் கூப்பிடுகிற இந்த டைம்ல இந்த கடமையை சிறப்பாக செய்தேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போடினு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் சந்திக்கிற இடத்திலேயே அதை சொல்லிக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. கன் குவனேசன் மாஸ்டர் கதைங்க. நன்றியம்மா. நான் நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு கருத்து என்னென்னா, இந்த கேள்வி என்னென்றால் அன்பை யாரிடம் காட்ட வேண்டும் என்று திருமூலர் இந்த காலத்தில் யோசிச்சிருக்கிறார். இந்த பாடல் என்னென்றால், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை. இது கேட்கக்குள்ள கொஞ்சம் தலையடியான பாட்டாக இருக்கின்றது. ஆனால் சுருக்கமான கருத்து என்னென்றால், நாங்கள் எம்முடன் வாழுகின்ற எம்மிலும் அதாவது எம்மை விட ஏழ்மையில் வாழுகின்றவர்களிடம் அன்பு வைத்து அவர்களுக்கு நாம் ஒன்றை ஈவோமாயில் அந்த அன்பின் மூலம் நாங்கள் அதை செய்யும் பொழுது அதுதான் இறைவனை சென்றடையும் என்றதுதான் அந்த கருத்து. ஆனால் இறைவனிடம் நீங்கள் போய் செய்கிற அன்பில பிரயோசனம் இல்லை. என்னடா அவர் சொல்றார் என்றால், அதாவது இறைவனிடம் போய் நேரடியாக நாங்கள் அன்பு செலுத்தி அவர்கள் இறைவனுக்கு பால் ஊத்தி தேன் ஊத்தி அதை செய்கிறதை விட அது இறைவனுக்கு அதுக்கு பிடிக்காதான்.
அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் அதாவது ஒரு ஏழையா இருக்கின்றவனுக்கு ஒரு பொருளை வேண்டி கொடுத்தோ, அவனுக்கு கல்விக்கு பணம் கொடுத்தோ ஒன்று செய்வாயானால் அதுதான் இறைவனை போய் செல்லும். இந்த படமாட கோயில் என்றால் அந்த காலத்தில் என்னென்றால் இந்த கருங்கல்லில கோயில்கள் இருக்கவில்லை. தமிழ்நாட்டில் திருமூலர் காலத்தில் படமாடம் என்றால் சித்திரத்தில் வரைந்த தெய்வங்கள் தான் இருந்தன அந்த காலத்தில். ஆனபடியாத்தான் திருமூலர் கூறுகின்றார், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு படமாட கோயில போய் நீ கும்பிட்டு எல்லாம் அன்பெல்லாம் செலுத்துது என்றால் அது கடவுளுக்கே பிடிக்காதா. அது என்றால் அவருக்கு சிரிப்பா இருக்கும், அது என்ன செய்யலாம் என்று. ஆனால் நடமாட கோயில்னா நடந்திருக்கின்ற போன்ற உம்மிலும் இயலாமல் இருக்கின்ற ஆக்களுக்கு நாங்கள் நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயின், அவரை கொடுத்தோம் என்று ஐயனடா கொடுத்தால் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை. கடவுள் சிரிப்பான், நல்ல சந்தோஷத்துல துள்ளி குதிப்பானான் கடவுள். அதாவது அதுதான் அந்த அன்பு கடவுள் காட்டுவதல்ல, எம்மிலும் வலிமை குன்றிய ஆக்கள் மூலம் நாங்கள் அன்பை காட்டி நாங்கள் அப்படி செய்வதில்லை. இல்லைன்னு சும்மா கதைக்கு சொல்வதையோடையா அப்படி செய்வதே இல்லை பெரும்பாலான மக்கள். ஆனபடியால் அதைத்தான் நீங்க செய்யுங்கொண்டு அந்த காலத்திலேயே திருமூலர் கூறியுள்ளார் என்று கூறி முடிக்கின்ற நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. நன்றி. மிக்க நன்றி. நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சிறு குறிப்பு கூறிவிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உள்ளோம். மிக்க நன்றி. அருமையான பேச்சு. சிறு குறிப்பு என்னென்றால், நாங்கள் பெற்றோருடைய அன்பை பற்றி கதைச்சோம். அதுல நாங்கள் வாழ்ந்த காலத்துல பெற்றோரை எங்களுக்கு சிறு வயதில் புரிய மாட்டாது வடிவாக. ஏன்னா எங்களுக்கு வளர்ச்சி இல்லை, எங்களுக்கு விளக்கம் இல்லை, அதாவது விளங்காது. கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போகத்தான் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். இப்போ நாங்கள் சைக்கியாட்ரியில படிக்க என்னென்னா வேர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் என்று ரெண்டு எடுக்கிறோம். அவர்களின் அன்பை அவர்கள் வெளிப்படுத்துவது நான் வேர்பல் கம்யூனிகேஷன் என்று தான் நான் கூடுதலாக நினைக்கிறேன். ஏன்னா அவைகள் அந்த வெளியில வேர்பலைஸ் பண்ணி சொல்றதிலும் பார்க்க அவைகள் செய்கிற செயலும் அவைய முகபாவனை அவைய நடைமுறை அதுகளெல்லாம் கூடுதலாக அவைய அன்பை இன்னும் கூட வெளிக்காட்டுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மா சில நேரத்தில் நான் கனடாவில் வாழ்ந்த கடைசி காலங்களில் அப்போ போனால் அம்மா சொல்வா, உங்கள் எம்எஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறார் அண்டு புழுகி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவா. அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம். அவர் கிராண்ட் சில்ட்ரனுக்கு சொல்லுவார், அங்கே பேர் இப்பவும் அவ படிச்சு கொண்டிருக்கிறா, எந்த வயதிலையும் யாரும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம் என்று எல்லாரையும் ஊக்குவிச்சு கொண்டே இருப்பினான். என்ற கிராண்ட் டாட்டர் கேட்பா, டு யூ லவ் மீ, ஆர் யூ ப்ரௌட் ஆஃப் மீ, திருப்பி கேட்பா. அவருக்கு நான் சொல்லு மட்டும் ஷி வில் கீப் ஆன் ஆஸ்கிங். அப்படி அந்த பிள்ளைகளுக்கும் அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்தாட்டி அவர்களுக்கு அது கவலை மாதிரி. ஏனென்றால் தங்களை நாங்கள் அன்பாக இருக்கிறோமோ அரவணைக்கிறோமோ என்ற மாதிரி அவர்களுக்கு அந்த கூட வேர்பலைஸ் பண்றதையும் விரும்பினேன். அதான் அந்த இப்பத்தே யங் ஜெனரேஷன் நினைக்கிறேன் கூடுதலாக. நான் இத்துடன் நிறுத்த போகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் வந்து விட்டது. ஆனால் கை போட்டிருக்கிறார் டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். சுருக்கமாக எதுவும் கூறுவதென்றால் கூறுங்க தயவு செய்து. அருமையான பேச்சை கூறினார்கள். உடல் மனம் ஆன்மா இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தினால்தான் இறைவனை நாங்கள் ஒரு நேரம் போய் சேர்ற வழியை பார்க்கலாம். சமாதானம், ஆரோக்கியம், நல்லிணக்கம், இறைகல்வி, நம்பிக்கைதான் வாழ்க்கை. உலக ஒற்றுமை, முதுமையடையும் போது அமைதி, பொறுமை எல்லாம் தானே இறைவன் வழியில் அது தானாக தேடிக்கொண்டு எங்களை நோக்கி வரும். கடவுளை தேடுவது அன்பு வெளிப்பாடு. சிவம் அமைதி. நேர்மையான வாழ்க்கைதான் அன்பு. மனமும் உடலும் ஒரே திசையில் போக வேண்டும். உயர்ந்த நிலை. எல்லா மிருகங்களும் விலங்குகளும் அன்புள்ளதான். உறவுகளை வளர்க்க வேண்டும். மனமும் ஒன்றாகி கடவுளை நினைத்து அதன் வழி நாங்கள் நடப்போமே ஆனால் நமக்கு நல்ல நிலைகளை ஆண்டவன் தருவான் என்ற நம்பிக்கை. மனிதன் மட்டும் மனச்சாட்சி, உண்மையான வாழ்க்கை. அன்பு தியானத்தில் போய் சேர்க்கிறது. உயிர்களிடம் அன்பு செலுத்துவது, அதே போல் உறவுகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். அதனால் நமது மனம் அமைதி அடைகின்றது. அவருடைய பேச்சுக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. உங்களோட பேரை சொன்னால் நல்லது, எங்களுக்கு காசு. புஷ்பா வரதராஜன். ஓகே, மிக்க நன்றி. மிக்க நன்றி. அங்க கனடாவா லண்டன்ல இருந்து கதைக்கிறீங்களா? கனடா எனக்கு கொஞ்ச நேரம் இது ஒர்க் பண்ணாம போயிட்டு, அதனாலதான் நான் கடைசியா வந்தேன். ஓகே, போயிட்டு
சதா நன்றி. மாஸ்டர் அவாம் எங்கட மெம்பர் தான், மிஸ்டர் மிஸ்ஸஸ் வரதராஜன் எங்கட ஓகே 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 நன்றி நன்றி, மிக்க நன்றி. கலந்து கொண்டதுக்கு நன்றி. நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் தில்லராஜன் மாஸ்டர் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். அதற்கேற்ற ஒழுங்குகளை செய்வோம். நன்றி. நாளை